பாருங்க, இப்படி போனால் லெஃப்ட்டில் போவோம். ஆனால் லெஃப்ட்டில் பார்த்தா காடு, காட்டுக்குள்ளே போனால் ரோடு, ரோட்டுக்கு போனால் காடு. போங்கடா, என்னடா இது. வந்த வழியிலே திரும்பி வந்துட்டு இருக்கணும். பார்த்தீங்களா இல்லையா, வேறு லெவலு. இதே தான், சும்மா சுற்றுன்னு சுற்றணும். போங்க, இங்கிட்ட ஒரு சுற்று போட்டு அங்கிட்ட ஒரு சுற்று போட்டோம்னா வீட்டை பிடிச்சிடலாம். ரைட்டு எடுத்தோம்னா அப்படியே காட்டுக்குள்ளே தான் போகணும். ஐயோ, எங்கேயோ சுற்று விடுதுங்க, பிளாக் ஆகிட்டோம், எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம். போச்சுரா, மாட்டிக்கிச்சுரா கை. ஆத்திரம் வண்டியை பாருங்க, வேறு லெவலு. ஐயப்பா, சும்மா குதிச்சு போகிறானே தலைவனே. அண்ணா சூப்பர்ண்ணா, நீங்கள் வேறு லெவல்ண்ணா. கொஞ்சமாச்சு பார்க்குறாங்களா பாருங்களேன், எப்படி போகிறாங்க பாருங்க. பாவம் அந்த அண்ணன் என்னத்துக்கு போய் மோதிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி காசு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணுங்க, சத்தியமாக சொல்கிறேன். 90 ரூபாங்க, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தை 60 ரூபா கொடுக்குறாங்க, ஆல்ரெடி 30 ரூபா பே பண்ணிட்டாங்க ஆன்லைனில். கேபிடி டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல், நானும் இங்கே நலம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப லேட்டுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்டர் 12 மணிக்கு நான் புக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணி. நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு அந்த கிளாஸுக்கு போயிட்டு அப்படியே நான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் கொஞ்சம் டைமே போச்சுங்க. ஆனால் ஒரு ஆர்டர் எடுத்தாலுமே நச்சுன்னு எடுத்தாச்சு. எவ்வளோக்கு நம்ம எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா மொதல் ஆர்டர் 53 ரூபாய்க்கு எடுத்துருக்கோம். ஓகேங்களா, நல்ல காசு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொதல் ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நமக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் போட்டாங்க பார்த்திங்கன்னா, அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வந்துடலாம். ஓகேங்களா, சரி வாங்க அப்படியே போயிட்டு பேசிக்கிட்டு போகலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. பார்த்துட்டு அங்கே போய் கலெக்ட் பண்ணலாம். எங்கே தாங்க போகணும். ஓகேவா, அப்படியே போகலாம். இது இங்கே ஒரு ரூட் இருக்குது, இந்த ரூட்டை பிடிச்சி அப்படியே போயிடலாம். சரி ஓகேங்க, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இனிமேல் போயிட்டு எந்த ஹோட்டலுக்கு போகணுமோ அந்த ஹோட்டலில் போய்ட்டு ஆர்டர் வாங்குவோம். ஓகேங்களா, அப்படியே போகிற வழியில் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வெட்டுப்பட்டிருப்பார், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கோசரம் நான் பேசியிருப்பேன். அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அதை பார்த்துட்டு, ப்ரோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நெஞ்ச நக்கிற மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுங்க ப்ரோ, ஓவராக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆக்சுவலாக அவர் புதுசாக என்னை ஃபாலோ பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நம்மளோட இண்டியன்ஸுக்கு நமக்கு தெரியும், ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன் எந்த ஒரு இடத்துலையுமே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக தான் தெரியும். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் என்னையை பற்றி என்னோடய கேரக்டர் பற்றி முழுசாக தெரியும். ஓகேங்களா, நான் நெஞ்ச நக்கிற மாதிரி பேசவே இல்லைங்க. ஆக்சுவலாக நான் வந்து எப்போயுமே இப்படி தான், அது மாதிரி சொல்லிக்கிறேன். சரி அப்படியே வாங்க, இதுக்கு மேலே வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. அவர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணார், நம்ம என்ன பேச முடியும். நான் அதான் சொல்லிட்டேன், சரி ப்ரோ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னை நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்களா என்ன எதுன்னு தெரில. ஆக்சுவலாக என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. நீங்கள் என்னை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களா இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எனக்கு தெரியாத நான் பேசுகிறேன். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டேங்க. ஓகே சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. சரி போய்ட்டு நம்ம டக்குன்னு ஆர்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு நம்ம ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா, எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா இவன் புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான், பேக்கெல்லாம் கொண்டு வந்துடுறான் அப்படின்னு. ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு பேக் மிஸ் ஆகிடுச்சு. அதில் ஒரு சொமேட்டோ ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி இருக்கட்டும் அதெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக் வந்து ரெடி பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே பார்சலை வாங்கிட்டு டக்குன்னு அந்த அக்கா கொண்டு போய் கொடுப்போம். எனக்கு ஒரு 30 ரூபா டிப்ஸ் தந்துருக்குறாங்க. அந்த அக்கா வந்து பட்னியை போடக்கூடாது, டக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறோம் நம்மளால் முடிஞ்ச அளவு வேகத்தில்.
ஓகேங்களா? சரி போயிட்டு என்னடா தலைகளை வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன் போனேன். ஓகே, ரீச்சர் பிக்கப் கொடுத்துடலாம். ஆர்டர் வந்து ரெடியாக என்னன்னு தெரியல. ஆர்டர் ரெடியாக தான் இருக்க முடியும். போய் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். ஆர்டருங்க ப்ரோ. ஓகே ஓகேங்க ப்ரோ. எதுங்க ப்ரோ? பேக் வெளியே இருக்குது ப்ரோ. எடுத்துகிட்டு விட்டுமா ப்ரோ? தேவையில்லை பார்க்கணுமா? இல்லை சார் அப்படி சொல்கிறீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. பேக் கொண்டு வந்துருக்குறோம். ரெடியாங்க ப்ரோ? 2 3 6 ஐட்டம் இருக்குது ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ப்ரோ எடுத்துக்கிறேன். ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் கூட பண்ண முடிக்கிறாங்கப்பா. 3 டைம் கூப்பிட்டா பேசுனால பேசுகிறாங்க. இவ்வளோ கேமரா இருக்கிறனால பேசுறதுக்கு பிடிக்கல என்ன தெரியல. சரி ஓகே, அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம அப்படியே கொண்டு போய் அந்த அக்கா கொடுக்க போகிறோம். அக்காவோ அண்ணாவோ யாராக இருந்தாலும் சரி, டக்குன்னு கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்ககிட்ட. ஏன்னா நமக்கு 30 ரூபா தந்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக ரொம்ப டைம் ஆக்கிட்டாங்க அவங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது நம்ம டைமு. அந்த 1.5 மணி நேரத்தில் நம்ம எந்த வேகத்தில் அடுத்த ஆர்டர் அதுக்கடுத்த ஆர்டர்னு போய்கிட்டு இருப்போன்றது தெரியல. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஆர்டர் முடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வாங்க மேப்பை போடுவோம். இப்போ சேலம் மெயின் ரோடுக்கு போகணும். இப்போ ஓகேவா? அங்கே தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. நம்ம அந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மேப்பை. அது வரைக்கும் முடிய இருக்கட்டும். சரி, பேக்கப் மாட்ட வேண்டிய தருணம் வந்துருச்சு. எப்பா எவ்வளோ வெயிட்டுங்க, சரியான வெயிட்டு. இந்த பக்கம் எங்கேயாவது குறுக்குழி இருந்தால் அந்த குறுக்குழியில் பூந்து போவோம். ஆக்சுவலாக ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க. நான் தான் லேட்டுன்னு நினச்சேன். கடைசியாக பார்த்தா ரெஸ்டாரண்ட்டு ரொம்ப ரொம்ப லேட்டாக இருக்குது. சரி அப்படின்னு பார்த்தா இவரே போயிடுறாரு. போகட்டும், போகலாமா? வாங்க போகலாம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12:45 ஆயிடுச்சுங்க கிளாஸ் முடியறதுக்கு. நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே தெரியாமல் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், அடாடாடா நமக்கு 12 மணிக்கு கிளாஸ் இருக்குது, நம்ம பாட்டுக்கு என்னடா இது புக் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசித்தேன். புரியலைங்க. சந்தைப்பேட்டை போகிறேன், நான் சேலம் ரோட்டுக்கு போகிறேனே. சரி வாங்க, சரி உட்காருங்க. உங்களுக்கு சேலம் ரோட்டு தான் போகிறீங்களா? சரி அப்படியே உட்காருங்க. திருச்செங்கோட்டு இல்லைங்கண்ணா, நான் சேலம் ரோட்டுக்கு தான் போகணும். சேலம் ரோட்டில் இறக்கி விட்றேன். என்னதுக்குண்ணா? எங்கே உங்களை இறக்கி விடணும்? எங்கே உங்களை இறக்கி விடணும்னு சொல்லுங்கண்ணா. நீங்கள் பஸ்ஸில் போகணுமா? ஓகே ஓகேண்ணா. ஓகேங்க ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆட ஐயோ. ஓகேங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஓகேண்ணா. ஆமாம், யாராலையும் ஓட்ட முடியாதுங்கண்ணா. நல்லா இல்லை, அதுதான் அப்படி பண்ணுறதாங்கண்ணா பெஸ்ட்டு. ஓகேண்ணா. பார்டராங்கண்ணா? எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்கண்ணா? பார்டரா? அண்ணா சூப்பர்ண்ணா, நீங்கள் வேறு லெவல்ண்ணா. ஓகேண்ணா. கொஞ்சமாச்சு பார்க்குறாங்களான்னு பாருங்களேன், எப்படி போகிறாங்க பாருங்க. பாவம் அந்த அண்ணன் நேரத்துக்கு போய் மோதிருந்தாருன்னா என்ன இருக்கும்?
ஆனால் உங்கள் பஸ் ஸ்டாண்டு தான் இறக்கி விட சொன்னீங்க. நான் அங்கே போய் விட்டுட்டு அப்புறம் நான் போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இறக்கி விட்டுட்டானா? ஓ அப்படியாங்கண்ணா, சரி ஓகே ஓகே. சரி நான் உங்களுக்கு சார் தான் அங்கே போகலான்னு பார்த்தேன். சரி ஓகேண்ணா. இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டாங்கண்ணா அப்போ உங்களே? எதுங்கண்ணா? இமிக்ரேஷன். ஓ அப்படி சொல்கிறீங்களாங்கண்ணா? என்னங்கண்ணா ஆர்மியில் வேலை செய்கிறவங்களுக்கு இப்படி? ஆமாங்கண்ணா. ஆர்மி வர்றதுக்கு முன்னாடியாங்கண்ணா? ஓகே ஓகேண்ணா. இந்த ரோடு கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்கண்ணா. சந்தை தெரியுங்கண்ணா, கோவிலில் நீ கூட்டம். நான் கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன் மதியானம். ஓ அந்த பக்கமாங்கண்ணா, திருச்செங்கோடு ரோட்லையா? இந்த வழி தானே சொல்கிறீங்க? ஓகே ஓகேங்க. என்னங்கண்ணா ஆர்மின்னு சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ மரியாதைங்கண்ணா அவங்க மேலே. எனக்கு மித்தவங்க பார்த்தா நான் மரியாதை கொடுப்பேன்னு என்ன தெரியாது, ஆர்மி ஆளுங்களை பார்த்தா கண்டிப்பாக நான் மரியாதை கொடுப்பேன் எப்பயுமே. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. அப்படியே உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா, நான் கால் அடிக்கிறேன். எம்ஆர்சியா? ஆமாம்மாண்ணா. அதுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன். போனது எம்ஆர்சி ட்ரீட்மெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் இந்தியன் ஆர்மி. உலகத்தில் இருக்க அத்தனை ஆர்மி மட்டும் வர அவங்க படிக்கணும். எல்லா ஆட்சியத்தையும் ஞானம் நம்பர் ஒரு ஹோட்டல் செக்யூரிட்டி ஆகிடுங்க. ஓகேங்க. போட்டு செக்யூரிட்டி ஆகிடுங்க. அவ்வளோ ஆட்சியும் ஞானம் நம்பர் வச்சுன்னா நெட்டில் சேவ் ஆகும். ஓகேங்க. சரியெல்லாம் நெட்டில் போயிடும். செல்லு போனாலும் இன்னும் உருகி போட்டாலும் நெட்டில் சேவ் ஆகிடும். போட்டோம்னா அதே இருக்கும். ஓகே. 100 மீட்டரில் அமௌண்ட் இருக்கிறாங்க ஒரு 1500 ஆர்டர் இருக்கு. 1 லட்சம் நோட்டுக்கு. ஓகேங்கண்ணா. 1 லட்சம் நோட்டுக்கு ஒருத்தன் அடித்தானா 1.5 லட்சம் ரூபா லாபம் வரும். 50,000 வருது இல்லைங்கண்ணா? எனக்காக கேட்கல, ஏன்னா இல்லை ஹெல்மெட் போட்டுக்கணும். அது கேட்குங்க. கேட்குதுல்ல? நம்பர் கேட்டு தானேங்கண்ணா? R154 வாங்கலான்னு. சரி ஓகேண்ணா. V6 வாங்க. ஓகேண்ணா. இது வந்து 10,000 கட்டுங்க. இந்திக்கா வாட்டி வாங்கிட்டாங்க. செக்யூரிட்டி இல்லை, இப்போ பர்சனல் தான். 10,000 கட்டினா போதும். 10,000 வாங்க போடுங்க. ஆனால் டைம் அதில் கட்டிடுங்க. 4,000 ரூபா அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகேண்ணா. ஹீரோ வந்தால் கோல்டு கிளாஸ் ஓகேண்ணா. கால் பண்ணி ஓகேண்ணா. சிவன் கோயிலில் பூஜை போட்டு வந்து எடுத்து ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே ஓகே. ஒவ்வொரு அட்டமெண்ட்டாக அடித்து 3 சப்ஜெக்ட் பார்க்கணும். ஓகேண்ணா. நான் சொல்லிக் கொடுத்தேன் 63 மார்க் மேக்ஸில் வராது. நான் வந்து 24 மார்க் கடைசியாக விட்டுட்டேன். ஆனால் பேச்சு போட்டேன். ஆனால் அவங்க எல்லா புக்கும் படித்து நாளைக்கு வந்து வேறு லெவலுக்கு வச்சு பிறக்கும் போது எஸ்பி தான். யூடியூப் எஸ்பி. ஓகேண்ணா. எஸ்பினா ஐபிஎஸ். அப்போ பிறந்தப்போ ஐபிஎஸ். எங்கள் அப்பா அம்மாவும் என்னைக்கு கல்யாணம் பண்ணால் அன்றைக்கி ஐபிஎஸ் தான். எனக்கு என்ன பிடிக்காக இருக்கணும்? எனக்கு எத்தனை வயசு இருக்குது உங்களுக்காங்கண்ணா? கிட்டத்தட்ட ஒரு பார்க்கும்போது ஒரு 45 கிட்ட மாதிரி தெரியுது. 49 வயசு. 49 கரெக்டாக சொன்னாங்கண்ணா. கெஸ்ஸிங் கேரக்டர் தான். நாளைக்கு இதில் ஃபேஸ்புக்கும் இதுவும் பார்த்துக்கோங்க, ஸ்டேட்டஸ் டெய்லி. ஓகேங்கண்ணா. தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. ஓகேங்கண்ணா. ஒன்று கல்யாணம் இல்லைங்கண்ணா. அன்னைக்கு மார்க் நந்தியாவட்டம் போய் படிச்சுக்கணும். எதுங்கண்ணா? நந்தியாவட்டம் போய் 10 பூ படிக்கணும். நந்தியாவட்டம் போய் நந்தியாவட்டை. அம்மா அப்பா படிக்கணும். ஓகேண்ணா. 10 பூ படித்து கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற போட்டு ஒரு 3 மணி நேரம். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் அதை எடுத்து 5 பூ இந்த கண்ணுக்கு 5 பூ இந்த கண்ணுக்கு காட்டன் துணியில் வடித்து உதவிட்டு போட்டு கொழுந்து விடும். கண்ணில் அழுக்கு இல்லை, உங்களுக்கு அழுக்கு வந்துடும். கண்ணாடி வேறு கண்ணாடி இதே ஃப்ரேமை மட்டும் வச்சுட்டு உள்ளார கண்ணாடி கிளாஸ் போட்டுடும். பகலில் ஓடுற ஒயிட் ஹெல்மெட்டை கல்வி கண்ணாடி மட்டும் போட்டுடும். ஓகேண்ணா. வீட்டாக இருக்குதுண்ணா, டென்ஷன் ஆகும். சரி ஓகேங்கண்ணா. வட்டா அவரை வெயிட் பண்ணிட்டு போங்க. ஃபுட்டு ஆர்டர் போட்டிங்கண்ணா. கவரியாண்ணா? ஆனால் உங்களுக்கு மெசேஜ் போட்டு வரேன். நான் அனுப்புகிறேன் பாருங்கள். யாராவது கிடைக்கும் 10 ரூபா சொல்கிறேன். சில்லறையாங்கண்ணா? 10 ரூபாவா? சிக்கன் காசு தான் கொடுத்துருக்காங்க. 10 ரூபா சில்லறை இல்லைங்கண்ணா. இது சேஞ்சு கேட்டாங்கண்ணா தேவைப்படுங்கண்ணா. இருங்க. 2 6 8
எவ்வளோ சம்பாரிச்சுன்னு இவ்வளோ எதுங்கண்ணா? கோடிக்கு கேட்கக்கூடிய ஓனரே எனக்கு வளர்ப்பான். ஓகேங்கண்ணா. வேலை கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வளோ பெரிய கொடுக்கும் 5 இட்லி இருந்தால் வேறு அதே தான் நம்மளும் இருக்கோம் பிச்சைக்காரமாக இருந்தாங்க. அது உண்மைதாங்கண்ணா. ஐயோ கொடுத்த இந்த ஆர்டர் டிலேன்னு மெசேஜ் வருதுங்கண்ணா. நான் போட்டா அவனுங்கெல்லாம் விட மாட்டானுங்க, மெசேஜ் போட்டுகிட்டே இருப்பானுங்க. சரிட்டாங்கண்ணா. அவசரப்பட்டு எழுதி போங்க. அவசரப்பட்டு போயிட்டு நம்ம மேலே போயிடுவோம். ஆமாம் அது ஒன்று தான். வண்டி அடிப்பட்டால் பரவாயில்ல. கால் ஒரு வாரம் பார்ப்பாங்க. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு கல்வி அதனால் பார்த்து போனால் லேட்டாகி போகுது. இப்போ கூட என்ன ஏற்றாம ஏதாவது ஒன்று கூட ஆகிடும். அதை தான் நான் சொல்கிறேன். அது உண்மைதாங்கண்ணா. நாம் எந்த அளவுக்கு உதவி பண்ணுறோமோ அது நமக்கு நடக்கும், அவ்வளோதான். சரி ஓகேண்ணா வரட்டா. சரி ஓகேண்ணா பையனா. பாவம் அந்த அக்கா வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொண்டு போய் வேகமாக கொடுக்கணுங்க. பார்ப்போம் எந்த இடத்துல போட்டிருக்காங்க, எப்படி போகணுன்னு பார்க்கலாம். ஆர்டர் டிலேன்னு வந்துருச்சு. இவனுங்க வேறு நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியாக்கா எனக்கு தெரியவே தெரியாது, போங்க ரூட்டே. இந்த வழியாக போனால் சேலம் போகணுன்னு எனக்கு தெரியாது, போங்க. நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். இதோ வந்துட்டேன் வரோம். அவர் போக சொல்கிறாரு கார்காரரு. கொஞ்சம் போனால் பரவாயில்ல, நான் எப்படி தான் போவோன்னு எனக்கே தெரியல. அப்படியே பூந்து பூந்து போக வேண்டியதான். ஐயோ சரியான லாக்குங்க. இன்னில சரியான கூட்டம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு மட்டும் நான் ஏகப்பட்ட டைம் வந்துட்டேங்க. ஓகே கிட்ட வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச இந்த ரூட்டா பார்ப்போமே. எஸ் இதே தான். சும்மா சுற்றுன்னு சுற்றணும், போங்க. இங்கிட்ட ஒரு சுற்று போட்டு அங்கிட்ட ஒரு சுற்ற போட்டோம்னா வீட்டை பிடிச்சிடலாம். என் வண்டி மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வச்சோம்னா அப்படி ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ என்னடானா எல்லாம் மிஸ்ஸை அங்கங்கே எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியலையேப்பா. கரெக்டாக தான் போயிட்டுருக்குமா? எஸ் கரெக்டாக தான் போயிட்டுருக்குறோம். ஓகே கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். எங்கேயோ போயிட்டுருக்குறோங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸை பார்த்தோம்னா வச்சுங்களேன், நமக்கு 10 ரூபா தான் லாபம் இருக்குமோன்னு எனக்கு என்ன தோணுது. 10 ரூபா கூட இருக்காதுன்னு தோணுது லாபம். ரொம்ப தூரம் வந்துடுமே. 300 ரூபா போட்டால் சடக்குன்னு போயிடுதுங்க. சரக்குன்னு விருட்டுன்னு ஓடிடுது எல்லாம். ஓகே பிடிச்சாச்சு. இங்கே தான் அவங்க தான் ஆர்டர் போட்டுருக்காங்களா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியல, எங்கேனே தெரியலையே. இது இன்னும் ஐயோ வழியை மாற்றிடுமா? ஓவருங்க, சத்தியமாக ஓவருங்க. இதெல்லாம் எப்படிலாம் சுற்ற விட்றாங்க பாருங்களேன் நம்மளையே. அதுக்கு நம்ம அந்த வழியிலே வந்துருக்கலாம் நீட்டாக. சுற்று போட்டு மறுபடியும் அதே சந்தை பிடிச்சா எவ்வளோ ஆத்திரம் வருங்க. ஆத்திரம் வண்டியை பாருங்க வேறு லெவலு. ஐயப்பா சும்மா குதிச்சு போகிறானே தலைவன். ரைட் எடுத்தோம்னா அப்படியே காட்டுக்குள்ளே தான் போகணும். ஐயோ எங்கேயோ சுற்று விடுதுங்க. பிளாக் ஆகிட்டோம், எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம் பாருங்க. இப்படி போனால் லெஃப்ட்டில் போவோம், ஆனால் லெஃப்ட்டில் பார்த்தா காட்டுக்குள்ளே போனால் ரோட்டுக்கு போனால் காடு. போங்கடா, என்னடா இது. வந்த வழியிலே திரும்பி வந்துட்டு இருக்கணும். பார்த்தீங்களா இல்லையா? வேறு லெவலு. லெஃப்ட்டுங்காதைங்கக்கா கொஞ்சம் சரிங்க வரேன். லெஃப்ட்டுன்னு ஒரே லெஃப்டாக இருக்கும் போலியே. எங்கே லெஃப்ட் இதில் எடுக்க முடியும்? லெஃப்ட்டுங்கிறாங்க. அது இங்கே ஒரே ஆமாடா இங்கே ரோடு போகுது, ஆனால் இங்கே செவுரு இருக்குது. இங்கே போகுது வழி, போய் பார்ப்போமா. இந்த மாதிரி இடத்த பார்த்தா நமக்கு இழந்த பழம் ஞாபகம் தான் வருதுங்க. இழந்த பழம்லாம் எங்கள் காட்டில் வந்து நான் பொறிச்சு சாப்பிடுவேன். இந்த ரைட்டான் வந்துருச்சான்.
யார் ஆர்டர் போட்டாங்கன்னே தெரியலையேப்பா. இங்கே தானாங்க்கா? ஓகே ஓகே. அடா போச்சுரா, மாட்டிச்சுரா கை. சரி ஓகே, சரி ஓகேங்க்கா. தேங்க்ஸ்க்கா, டிப்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்க்கா. மறுபடியும் டிப்ஸுங்கக்கா. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த அக்காவுக்கு ரொம்ப நல்ல மனசு. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா டிப்ஸ் கொடுத்துருக்குறாங்க? இங்கே ஒரு 60, 30, 90 ரூபா கொடுத்துருக்குறாங்க அந்த அக்கா. ரொம்ப நல்ல மனசு, நல்லா இருக்கணும்ப்பா. சரி ஓகே, எடுத்து வாங்கப்பா. ஆனால் இப்படி போனால் மெயின் ரோட்டை பிடிக்க முடியுமில்லண்ணா? போல முடியுங்கண்ணா. சரி. ஆனால் இந்த மாதிரி காசு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணுங்க, சத்தியமாக சொல்கிறேன். 90 ரூபாங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. குழந்தை 60 ரூபா கொடுக்குறாங்க. ஆல்ரெடி 30 ரூபா பே பண்ணிட்டாங்க ஆன்லைனில், இன்னொரு 60 ரூபா கொடுக்குறாங்க. உண்மையாக நல்லா இருக்கணுங்க. ஆனால் நம்ம எப்பப்பெல்லாம் ஒருத்தருக்கு காசு கொடுத்து உதவி பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் இன்னொருத்தர் வந்து இன்னொரு வழியில் வந்து அந்த காசை கொடுத்துட்றாங்க. அதோட டபுள் மடங்காகவே நமக்கு கிடச்சிருச்சு. தட்ஸ் கால்டு கர்மா. இப்போ அந்த அண்ணா சொன்னார் பார்த்தீங்களா, என்ன சொன்னார்? இறக்கி விட்டு அவர் வந்து சொன்னார் என்கிட்ட ஒரு வார்த்தை, இப்போ நீங்கள் என்னை ஏற்றாமல் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் கூட ஆயிருக்கலாம், நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க, அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒன்றும் ஆகாது போங்க அப்படின்னாரு. இது என்னங்க இனிமேல் ஆர்டர் வராதுன்னு தோணுது எனக்கு. என்னமோ ஐயோ ஃபோன் பயந்து வாழ வேண்டியதாக இருக்குதுங்க. எங்கே ஃபோன் வைக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த டைமில் ஸ்பாட் டைமில் என்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. என் பேக்கெட்டில் வைக்கிறேன்னா ஒரு சில டைம் கவரில் போட்டு நான் பேக்கெட்டில் தேடுவேன், ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வச்சுட்டு கவரில் தேடுவேன். இப்போ பாருங்கள், பேக்கெட்டில் வச்சுட்டு கவரில் தேடிக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க போங்க. நம்ம ப்ரோ போகிறாரு. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் காட்டணும்ல ஒரு அண்ணா, அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொதல் வீடியோவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறார், சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் ஷேர் பண்ணி. ஓகேங்களா? சரி ஓகே. இது என்னங்க எல்லாம் கழுவிட்டு போன மாதிரி இருக்குது பேக்கெல்லாம். ஏங்க ஓவராக பேசக்கூடாதுன்னா அதுக்குன்னு பேசாமே இருக்க முடியுமாங்க? வீடியோவே பண்ண முடியாது. அப்புறம் பேசினா தான் ஏதோ வீடியோவில் கவர் ஆகும் கொஞ்சமாச்சு. பேசாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தால் சரி. ஓட்டுறேன் பாருங்கள், நீங்களே பாருங்கள், சும்மா ஓட்டுறேன். இப்போ எதுவுமே பேசலைங்க நான், எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நல்லா இருக்குதா? இப்போ இந்த மாதிரி ஓட்டினா உங்களுக்கு பிடிக்குதான் சொல்லுங்கள், இதே மாதிரியே நான் ஓட்டிடுறேன். இப்படி தாங்க இருக்குது. என்னங்க பேசுகிறீங்க எல்லாம்? இப்போ நம்ம பேசிக்கிட்டே நம்ம வீடு பக்கமே வந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலாம் ஆர்டர் வரும்னு நம்பிக்கை இல்லைங்க எனக்கு. கிட்டத்தட்ட 2:15 ஆயிடுச்சு. நம்ம வெயிட் பண்ணுவோம், வீட்டில் போயிட்டு 2 நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2:24 ஆயிடுத்து. இப்போ எங்கேயாவது போய் உட்காரலாமான்னு பார்க்குறேன். பாருங்க, ஃப்ரீ டைம் போல் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ டைம் ஓகே. நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் தானே இது. இப்படி ஓரமாக நின்று கதடிப்போம், ஜாலியாக கதடிப்போம். என்ன சொல்கிறீங்க? ஃபன்னியாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விலாகு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கண்ணா. எங்களுக்கு வேறு டெஸ்ட். ஆமாம், இன்றைக்கி சாயங்காலம் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ வலிக்கி விட்டுருச்சிங்க, அந்த மண்ணில் வச்சேன் இப்படி வலிக்கி விட்டுருச்சு. டெஸ்ட்டு போய் மறக்காமல் அட்டன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. எங்கே போய் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறது? நான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டேலண்டட் பர்சன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பண்ணுவோம். இங்கிட்டு ஒரு நாள் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுவோம், அங்கிட்டு ஒரு நாள் போயிட்டு பேங்க் படிப்போம், இங்கிட்டு ஒரு நாள் இருந்து டிஎன்பிஎஸ்சி படிப்போம். மல்டி டேலண்டட் பர்சனுங்க. ஓகேங்களா? அடிச்சு நோத்திட்டு போயிட்டே இருக்கணும் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு.
ஆனால் ஒன்று தாங்க, ஒரே இதுதான். ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸ் படிச்சிங்கன்னா மேக்ஸு தாங்க நம்மளை உயர்த்துறதே மேக்ஸு தான். நீங்கள் மேக்ஸு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. அதை வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா தெளிவாக படிச்சிங்க. நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது மேக்ஸ் தான். மேக்ஸு நம்மளோட இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம தாய்மொழி தமிழ் தான். தாய்மொழி தமிழ் படித்தா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம், அது வேறு விஷயம். அதை விட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ யாரோ வர்றீங்க, போயிடலாம். நம்மளை வச்சு செய்கிறதுக்குள்ளே நம்ம போயிடலாம். நம்மளை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சதுனாலே பறந்துடணும், சிட்டாக பறந்துடணும் இடத்த விட்டு. பார்த்துங்க, என் ஃபோனு சிட்டாக பறக்காமல் இருந்தால் சரி, கவரில் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் இந்த வாரம் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு 13ஆம் தேதி ஒரு எக்ஸாம் வருதுங்க, யூஏஐசின்னு. யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா போங்க, மறக்காமல் போய் எழுதுங்க. யூஏஐசின்னு சொல்லிவிட்டு ஃபினான்ஸ் எக்ஸாம் ஒன்று வருது. நான் இனிமேல் உங்களுக்கு எக்ஸாம் அப்படியே என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். அப்ளை பண்ணுறேன்னா பண்ணிங்க. வாரத்துக்கு ஒரு நாள் நான் வீடியோ போடுறேன்ல, அது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எக்ஸாம் நான் எழுதுறேன்றதை சொன்னால் நீங்கள் எதாவது அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல, அதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. என் வீடியோ பாருங்கள், அப்படி போடுங்க ப்ரோ அப்படி சொன்னால் நான் போடுறேன், இல்லைன்னா வேண்டாம், விட்டுடலாம். ஓகேங்களா? நீங்கள் சொல்லுங்கள், என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம டிலே பண்ணி டெலிவரி பண்ணுறதுனால ஒரு வேளை ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல, அது வேறு விஷயம். அது இருக்கட்டும். இப்போ வாங்க, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிக்கிறோன்றதை சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படியே. ஆனால் ஒரு ஆர்டர் தான், நல்ல வேலை காசு 53 ரூபா இல்லாமல் அந்த அக்கா ஒரு 90 ரூபா கொடுத்தாங்க. அப்படின்ற ஒரு பட்சத்தில் கிட்டத்தட்ட எவ்வளோ, இங்கிட்டு ஒரு 50, அங்கிட்டு 50ன்னு வச்சுக்குவோம், 54ன்னு வேணாம், 50ன்னு வச்சுக்குவோம். 50 + 90 எவ்வளோங்க? 140 ரூபா ஆச்சு. 140 ரூபா இன்றைக்கி வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்ற ஒரு மனசாட்சியோட, ஹாப்பியோடு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புவோம். ஓகேங்களா? அப்படியே நம்ம வந்து எவ்வளோ காசு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுனா திஸ் வேலண்டைன்ஸ் வீக்கா? ஐயோ பிப்ரவரி வந்துருச்சான், லவர்ஸ் டே வந்துருச்சோம் கிட்ட. அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓகேங்களா? இல்லை ஜாலியாக இருங்க லவர்ஸுங்களாம். 150 ரூபா தந்துருக்குறாங்கன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குதுங்க. அந்த அக்கா தான் தந்துருக்குறாங்க, வேறு யாருமே எனக்கு அமௌண்ட்டே தரல இன்றைக்கி நான் ஓட்டினதுக்கு. ஓகேங்களா? இப்படி ஒருத்தர் வந்து கிடைச்சா ஒரு பொக்கிஷம் தானே அவங்க. ஓகே 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 டன்னா. எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணுறது? ஐயோ, ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் நீட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, ஆக்சுவலாக என்னால் நேற்று எடுக்க முடியல. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து எடிட்டிங் பண்ணுறது தான் நான் வந்து வச்சுருப்பேன் வீடியோ ஸ்டாக்கெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதே இப்போ தான். நான் இப்போ போயிட்டு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு நான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோன்னா 8:30 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகும். பெரிய வீடியோ லென்த்தாக போட்டோன்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 மணி நேரம் எடுக்கும் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்தோம்? ஆமாம், பே அவுட்டு காட்டுறேன்னு சொன்னேன்ல. இன்றைக்கி ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்தேன், ஒரு ட்ரிப்ஸ் தான். ஒரு ட்ரிப்ஸுக்கு 150 ரூபா, வேறு லெவலில் இல்லை. 1.3 லாகின் ஹவர்ஸு, ஒரு ஆர்டர்ஸு. அப்புறம் எவ்வளோ 53 ரூபா கிடச்சிது. அப்புறம் 30 ரூபா டிப்ஸு, கையில் ஒரு 40 ரூபா 60 ரூபா கொடுத்தாங்க. சரி கொடுத்தாங்க. ஓகேங்களா? சரிங்க, நான் போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆர்டர் வந்துச்சுன்னா மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். மறுபடியும் இன்னும் ஒரு அட்டகாசமான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். பாய்.